போதோ இல்லை வீட்டில் ஏதோ உறவுகளை வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ, இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இதை வைக்கும் போதே மூச்சையும் கொஞ்சம் கவனிங்க. அப்படி நீங்கள் மூச்சை அலைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுக்கு ஏதாவது ஒரு கவனக்குறைவு இருக்குது, அது எல்லாமே சமன்படுத்திடும். உங்களுக்கு வந்து இந்த ஐம்பூதங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இயற்கை முறையை தேர்ந்தெடுங்க, இல்லைனா சித்த பெருமார்கள் கொடுத்த இந்த முத்திரை முறைகளை தேர்ந்தெடுங்க. சஹா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான டெக்னிக். அதாவது ஐம்பூதங்களை பேலன்ஸ் பண்ணுறது தான் வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து உள்ள மன நிம்மதிக்கு, அதாவது மனம் சஞ்சலத்தில் இருக்கும்போதோ, மனம் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும்போதோ, மனம் கட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்கும் பொழுதோ இந்த ஐம்பூதங்களை பேலன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு மாசினி அருவின்னு ஒரு அருவி கொல்லி ஹில்ஸில் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் அருவியோ இல்லை மண்ணில் நடந்தோ இல்லை நல்ல சுகமான காற்றை வாங்கியோ நல்ல உடற்பயிற்சியோ யோகாசனம் பண்ணி அந்த வெப்பத்தை கொடுத்தோ இல்லை தியானம் பண்ணி இறைசக்தி எழுத்தியோ நீங்கள் ஐம்பூதத்தை பேலன்ஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சிம்பிள் டெக்னிக் இருக்குது முத்ராவில் ஐம்பூதங்களை பேலன்ஸ் பண்ணுறது. ஒன்றுமே இல்லை, 5 விரல்களை நீங்கள் இப்படி இணைச்சிட்டா போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சாலே போகிறோம். உங்களுடைய ஐம்பூதங்கள் பேலன்ஸ் ஆகிடும். நீங்கள் மனசு வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருப்பீங்க. இது நாட் ஓன்லி ஐம்பூதங்களை பேலன்ஸ் ஆகிறது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வந்து உங்களுடைய எனர்ஜிஸும் அழகாக அலைன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புத்தி கூர்மை, உங்களுக்கு ஏதாவது ஒரு கவனக்குறைவு இருக்குது, அது எல்லாமே சமன்படுத்திடும். உங்களுக்கு வந்து இந்த 5 பூதங்களையும் ஏற்கனவே முத்ரா சயின்ஸில் உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். இது வந்து நீர்பூதம், நிலபூதம், ஆகாய பூதம், காற்று பூதம், நெருப்பு பூதம், இந்த 5 பூதங்களை பேலன்ஸ் பண்ணுறது தான் இந்த முத்ரா சயின்ஸில். இந்த 2 விரல்களில் உள்ள அந்த ஐம்பூதங்களையும் நீங்கள் இப்படி ஜஸ்ட் மிதமாக இப்படி அழுத்தி இப்படி வச்சுருந்தாலே போகிறோம். இந்த ஐம்பூதங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு நான் ஆல்டர்னேட்டாக ஒன்றும் சொல்லுவேன். அதோடு சேர்த்து இந்த மாதிரி அருவியில் குளிச்சோ வெறுங்காலில் நடந்தோ சுத்தமான இயற்கையான இன்டென்ஸ் ஆக்சிஜன் உள்ள இடத்துல போயோ இதே மாதிரி நீங்கள் போய் நீங்கள் உங்களை நீங்களே சமப்படுத்திக்கலாம். அதோட தியானம் யோகாசனம் பண்ணால் உங்களை நீங்களே பேலன்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம பேலன்சிங் டெக்னிக்கை நம்ம கண்டுபிடிக்கணும், நமக்குள்ளேயே கற்றுக்கணும். இது எப்போ உங்களுக்கு வந்து உள்வாங்கன்னா, இதை நீங்கள் அனுபவத்தில் கொண்டு வாங்க. ஒரு 7 நாள்லேருந்தா 21 நாள் உங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கும் போதோ இல்லை வீட்டில் ஏதோ உறவுகளை வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ, இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிவிட்டு இதை வைக்கும் போதே மூச்சையும் கொஞ்சம் கவனிங்க. அப்படி நீங்கள் மூச்சை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஐம்பூதம் பேலன்ஸ் ஆகிடும். பேலன்ஸ் ஆனாலே போகிறோம், உங்களுக்கு அமைதி கிடச்சிடும். அமைதி கிடைச்சாலே போகிறோம், வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். ஆகையால் ஐம்பூதங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இயற்கை முறையை தேர்ந்தெடுங்க, இல்லைனா சித்த பெருமார்கள் கொடுத்த இந்த முத்திரை முறைகளை தேர்ந்தெடுங்க. அப்படி தேர்ந்தெடுத்தாலே உங்களுக்கு நல்லாயிருக்கும். இதோடு சேர்த்து நல்ல உணவு பழக்கத்தை கொண்டு வாங்க, உங்களுடைய ஐம்பூதங்கள் பேலன்ஸ் ஆகிடும். நன்றி, வணக்கம்.